Hi friends, welcome to UPix Tamil vlog. மீண்டும் இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி தோட்டம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மலைகள் அப்படியே மொத்தமாக பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. கண்கொள்ளா காட்சின்பாங்க இல்லைங்களா, அது போல தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வாங்க இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்த பிளேஸ்க்கு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஃபார்ம் இருக்குங்க. அந்த ஃபார்முக்கு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். காய்கறிகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்துச்சுன்னா பார்த்து வாங்கிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். ஸோ போகிற வழியில் இருக்கக்கூடிய அழகான காட்சிகள் தான் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபார்ம் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை. இந்த ஃபார்மோட எண்டில் தான் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். அந்த ஃபார்ம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஃபார்ம் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை. ரைட் சைடில் அந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் தான் ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த தோட்டத்துக்கும் அந்த ஃபார்முக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ வந்தாச்சு. வாங்க நம்ம என்ட்ரன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உள்ளே போகலாம். இந்த ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஃபார்மோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்ஜேபி ஃபார்ம்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து விவசாயத்திற்கு பயன்பட்ட இயந்திரங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே அப்படியே வரிசையாக பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம். பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கடைகள் இருக்க மாதிரி ஆட்கள் நிறைய வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் அந்த இருக்கிற கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்து வரதும் போகிறதுமா வந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ வந்து கூட்டமே இல்லாத கடை அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நார்மலாக மூவ் ஆகிட்டுருக்க ஒரு கடைங்க அது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்து நிறைய விவசாயத்திற்கு வந்து புதிய புதிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த பழைய இயந்திரங்கள் வந்து அவங்க வச்சுருக்கிறது வந்து வர்ற மக்கள் எல்லோரும் பார்க்கலாம். அண்ட் நமக்குமே ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஞாபகப்படுத்துகிற விஷயமா இருந்துச்சு. நம்ம கூட இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்குது. சின்ன ஒரு மண்வெட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அரிவாளாக இருக்கட்டும், அது பழசாயிடுச்சு, துருப்பிடிச்சிருச்சு, அதை வந்து ஒரு இரும்பு கடையில் போடலாம், அதை போட்டு வேறு வாங்கலாம், இன்றைக்கி இருக்க மாடர்னாக நம்ம வாங்கலாம்னு நினைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்டில் வைக்கும் பொழுது நமக்கு அடுத்த வர சந்ததிகள் வந்து நம்ம பேரண்ட்ஸ் இப்படி தான் இருந்தாங்க, நம்ம தாத்தா பாட்டி இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சா வீடியோ உங்களுக்கு தாங்காது. ஸோ 1-2 இந்த மாதிரி பாரம்பரியமான விஷயங்கள் நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினதை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேங்க. ஸோ உள்ளே என்ட்ரானாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸஸ் அது என்னன்னு சொல்கிறது தெரியல, பெரிய பெரிய இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த வாட்டர்மெலன் பார்த்திங்கன்னா எல்லோ கலருங்க. இது வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா $12 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ எல்லோ கலர் வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இங்கே தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பூண்டும் பார்த்திங்கன்னா விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். நம்ம நார்மல் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பூண்டு வச்சு $1.50 இல்லை $2 அவ்வளோதான் ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மெலன் வந்து நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம். 2 மெலன் வாங்கினோம். உண்மையாக சூப்பரான டேஸ்ட்டுங்க. நான் கூட எதிர்பார்க்கல, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார்ன் கூட வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். நிறைய கார்ன் வச்சுருக்காங்க. இந்த கார்ன் வந்து விலை பார்த்திங்கன்னா 3 கார்ன் வந்து $2 அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து சீட்லெஸ் வாட்டர்மெலன், விதை இல்லாத தர்பூசணி பழம். இது ஒன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா $8. கூடிய வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சீடட் இருக்கிறத சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ஆரோக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் வாட்டர்மெலன் வச்சுருந்தாங்க. இதுதான் அது. நல்லா என்ன சொல்கிறது, அம்மிக்கல் சைஸில் இருந்துச்சு. நல்லா பெருசாகவே இருந்துச்சுங்க. வர்ற எல்லோரும் இதை வந்து எட்டி பார்த்துட்டு தான் போயிட்டுருந்தோம். ஸோ நல்லா ஒரு பெரிய சைஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீடட் வாட்டர்மெலனுங்க. ஒன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா $15. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. எல்லோ கலர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சீடட் வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட்லெஸ் எப்படி வச்சுருக்காங்க.
இந்த வெயில் காலங்களில் தண்ணீரோடு சேர்த்து இந்த மாதிரி நீர் சத்து நிறைந்த பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. தர்பூசணி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் மெலன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கூட சாப்பிட்லாம். நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த பூ பாருங்கள் நல்லா அழகான கலரில் இருந்துச்சு. இந்த பழம் வந்து என்னென்னு தெரியலங்க, காயாக இருக்கனால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை பழமாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும் போல். ஸோ அப்படியே ஒரு வித சந்தேகத்தோடு என்னவாக இருக்குன்னு யோசிச்சிட்டே உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த ஊரில் கடைகளில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ரொம்ப ஹார்டாக தாங்க இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா கனிஞ்ச பழம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது கடைகளில். பட் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனிஞ்ச தக்காளி வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சமான காய்கறிகள் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் எதுவுமே வாங்கலை. அப்படியே பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த சூரியகாந்தி தோட்டம் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஏக்கர் கணக்கில் பயிரிட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காற்று வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியே ஆகணும், பயங்கர காற்றுங்க. நல்லா அடிச்சுட்டு நல்லா சிலு சிலு சிலுன்னு காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு. இந்த டே வந்து உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் ஃபார்ம் தான் வரலாம் அப்படின்னு வந்தோம். வர்றவெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வழக்கமாக நகரத்தில் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கட்டடங்களுக்கு மத்தியிலும் வண்டிகளுக்கு மத்தியிலும் தான் நம்ம வாழ்க்கை இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ அழகான இயற்கையான விஷயங்களை பார்க்கும்பொழுது மனசுக்கு உண்மையாகவே தனி சந்தோஷம்தான். இந்த காற்று அப்படியே இயற்கையான காற்றை வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் நின்று நிதானமாக இந்த இடங்களை ரசிச்சுட்டு அப்படி நகர ஆரம்பித்தோம். கலிஃபோர்னியா பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் விவசாயம் பண்ணுறதை பார்க்க முடியுங்க. விவசாயம் பண்ணக்கூடிய நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஆனால் அதற்கான ஆட்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் இருப்பாங்க. மிஷினை வச்சு மோஸ்ட்லி வேலையை முடிச்சிருவாங்க. மோஸ்ட்லின்னு இல்லை, அதுதான் மிஷினை வச்சு எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. விதை தூவுறதுலேருந்து உரம் தெளிப்பதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா மிஷின் தான் எல்லாமே பண்ணும். ஸோ நம்ம நினைப்போம் இவ்வளோ பெரிய இடத்த எவ்வளோ நாட்களில் வந்து செலவு பண்ணுவாங்க, எவ்வளோ அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னு. ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஹாஃப் டேலே பார்த்திங்கன்னா மிஷினை வச்சு எல்லா பூக்களையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருந்துச்சு அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. சொல்லப்போனால் மனிதர்களுக்கு ரொம்ப குறைவான வேலை தான். மிஷின் தான் எல்லா வேலையும் இங்கே செய்யுது. இந்த இடங்கள் முழுக்க பார்த்திங்கன்னா நிறைய சூரியகாந்தி பூக்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டும் இந்த பூவோட மொட்டு எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாங்க. ஸோ இந்த பூவோட மொட்டு வந்து இப்போ நீங்கள் பாருங்கள். அதுவுமே ஒரு பூ மாதிரி தாங்க இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. அந்த இலையோட நிறத்திலே இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய மொட்டை இருக்குன்னு. பூவுமே நல்லா பெரிய பூ. அதே மாதிரி ஒரு மொட்டும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நடுவில் இருக்க தாமரைன்னு சொல்லிட்டேன். இந்த சூரியகாந்தி பூ மட்டும் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. அதை சுற்றி ஒரு 4 பூ இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா பெருசாக இருந்துச்சுங்க அந்த ஒன்று. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நான் சொன்னது போல் காற்று நல்லா அடிச்சுட்டே இருந்துச்சுங்க. அது வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு இந்த டேக்கு. ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும் யூஸ்வலாக. பட் இன்றைக்கி வந்து நல்லா சில்லு சில்லுன்னு காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு. இந்த சைட் சூரியகாந்தி தோட்டம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு சைட் பயிரிட்டிருந்தாங்க. தக்காளி செடி இந்த மாதிரி தான் நம்ம ஊரில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா நல்லா ஆள் உயர்த்து தக்காளி செடி இருக்குது. அதெல்லாம் நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், நான் பார்க்குறேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது தக்காளி செடினா இந்த சின்னதாக இருக்கும். ஸோ அப்படி தான் பார்த்துருக்கேன். அந்த தக்காளியில் நமக்கு தெரிஞ்சது ஒரே அந்த நாட்டுப்பழம் மட்டும் தான் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே நீளமாக இருக்குது. நீளமான அந்த கத்திரிக்காய் மாதிரி கிடையாது, அந்த பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அப்படிங்க ஏகப்பட்ட தக்காளி வெரைட்டிஸ் இருக்குங்க. மஞ்சள் கலரில் கூட தக்காளி இருக்குது. தக்காளி மட்டும் இல்லை, வெங்காயம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லோ ஆனியன்ஸ் இருக்கும், ரெட் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். உருளைக்கிழங்காகட்டும், இங்கே உருளைக்கிழங்குலாம் எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா காயாக இருக்குது. பழமாக தான் இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா பார்க்குறதுக்கு. நல்லா காயாக இருக்குது, நிறைய காய வச்சுருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு வெரைட்டிஸுங்க. இந்த நான் நீளமாக இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் ரவுண்ட் ஷேப் இல்லாமல் அதோட வடிவம் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் பயிரிட்டிருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா சூரியகாந்தி, ஆப்போசிட்டில் வந்து தக்காளி, அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த பூவோட பேர் சரியாக எனக்கு தெரியல. நம்ம ஊர்லேயும் இருக்கு இல்லைங்களா, எனக்கு என்னென்னு தெரியல, பேர் மட்டும் பர்டிகுலராக தெரியல, அதான் நான் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த பூ அப்படி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே வந்து எல்லோ கலர், இங்கே ஆரஞ்சு கலர், சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படி ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்த்துட்டே இருந்தோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக நகர ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.